welcome to the Muhyiddin Sarif, Advocate, Assistant Secretary, to grace this occasion. Welcome you, sir. அடுத்ததாக ஜனநாயகம் மலர்ந்த இந்நன்னாளில் குடியரசு தின உரையாற்ற வருகிறார் நமது இஸ்லாமிய துவக்கப்பள்ளியின் ஆங்கில வழி கல்வி பயிலும் 3ஆம் வகுப்பு மாணவி எஸ் ஹர்ரா. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu, and a very warm morning to one and all gathered here on the very special occasion of our nation. Our respected correspondent, beloved headmasters and teachers, and all my dear friends, I wish you all a happy Republic Day. India is home to one of the oldest living civilizations. India is called the mother of democracy. We face countless struggles for our independence. இருப்புணலும் வாய்ந்த மழையும் வறுப்புணலும் வல்லர் நம் நாட்டிற்கு இருப்பே. நீர்வளமும் வளம் வாய்ந்த மலைகளும் ஆறுகளும் வலிமையான அரண்களும் ஒரு நாட்டிற்கு வேண்டிய ஒரு புகழென்கிறார் வள்ளுவர். அத்தகைய சிறப்பும் பரந்த பன்முகத்தன்மை உடையது நம் நாடு. இந்திய அரசியல் அமைப்பின் வரைவு குழுவிற்கு தலைமை தாங்கிய அம்பேத்கர் அதற்கு இறுதி வடிவம் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். அரசியல் அமைப்பின் அவர்களின் தொலைநோக்கு நமது குடியரசை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறது. இந்தியா ஏழை மற்றும் கல்வி அறிவற்ற தேசத்திலிருந்து உலக அரங்கில் இன்று அணிவகுத்து நிற்கும் நம்பிக்கையான தேசமாக மாற்றப்பட்டுள்ளது. இது சீரான அரசியல் அமைப்பை உருவாக்கிய தலைவர்களே சேரும். சர்வோதயம் என்னும் சொல் எல்லாருடைய நலம் என்னும் பொருள் தரும். காந்தியின் சர்வோதயம் கோட்பாடாக அமைந்தது. சுதந்திர இந்தியா குடியரசு ஆனதும் பல துறைகளில் முன்னேறி வருகிறது. உலக நாடுகளிலும் வியந்து பார்க்கும் அளவிற்கு. குடியரசு என்பது நம்மில் ஒருவர் நம்மை ஆளும் ஆட்சி, அதாவது மக்களுக்காக மக்களே ஆளும் ஆட்சிதான் குடியரசு. இன்று உலக நாடுகளில் தலை சிறந்த நாடாக, உயர்வான நாடாக, உன்னதமான நாடாக, உற்சாகமான நாடாக உயர்ந்து வருகிறது நம் இந்தியா. ஒரு குடும்பம் சிறந்து விளங்க குடும்ப தலைவன் சரியாக இருப்பதை போல நாடு சிறந்திட நாட்டை ஆளும் தலைவன் சரியாக வழிநடத்திட தெரிய வேண்டும். நம் நாட்டை ஆளும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது ஓட்டு போட அவர்கள் தரும் பணத்திற்கு ஆசைப்படாமல் நேர்மையாக வாக்களித்தல் அவசியம். எனவே பொறுப்புள்ள மக்களுக்காக எதிர்பார்ப்பின்றி சேவை செய்யும் உன்னதமான தலைவர்களை தேர்ந்தெடுத்து எதிர்கால வல்லரசாக நம் இந்தியா உயர்த்துவோம். Last year, India became the 5th largest economy in the world. In addition to economy and education, we have imprinted our nation in the land of moon. Our successful Chandrayaan proclaims the victory of India in space science. To maintain the balance between development and environment, we have to look at the ancient tradition with a new perspective. Today, we should pledge to preserve real meaning, status, prestige of our country, and most importantly, culture of humanity. Addressing you today on this auspicious occasion, I end my speech by paying respect and tributes to great heroes of our country. Thank you. தங்களின் பேச்சால் இந்த அரங்கத்தை கவர்ந்ததற்கு நன்றி.